இந்த வீடியோ சீரீஸில் தரம் 11, 12 GCO லெவல் A லெவலுக்கு வர HTML பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோ தொடங்குகிற நேரம் வணக்கம், என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லி தொடங்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அது வீடியோ செஞ்சு அப்லோட் பண்ணுறது தான் நோக்கம். HTMLனால் என்னென்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது ஒரு கணினி மொழியா, அதாவது ப்ரோக்ராம் லாங்குவேஜாண்டா? இல்லை, இது வந்து விவரிக்கும் மொழி, இல்லைனா காட்சிப்படுத்தும் மொழி. மார்க்அப் ஓ டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ். சரி, இது எதுக்காக பயன்படுத்துகிறேன்னா, ஒரு வெப்சைட்டை, ஒரு வெப் பேஜை உருவாக்குறதுக்காக இந்த மொழியை பயன்படுத்துகிறோம். இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. இந்த இதை செய்கிறதுக்கு ரெண்டு HTML ரெண்டு முக்கியமான ஒன்று டெக்ஸ்ட் எடிட்டர், மற்றொன்று வெப் ப்ரௌசர். ஒன்று டெக்ஸ்ட் எடிட்டர், இன்னொன்று வெப் ப்ரௌசர். டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குன்னா HTML எழுதுறதுக்கும் அதை மோடிஃபை பண்ணுறதுக்கும். இதுக்கு நாங்கள் என்னென்ன பாவிக்கலாம்னா, இதுக்கு வந்து நோட் பேடை பாவிக்கலாம். இல்லைண்டா இதுக்கு ஸ்பெஷலான ஐடிஸ் இருக்குது. சப்ளைம் டெக்ஸ்ட், அட்டம், எக்லிப்ஸ், இந்த மாதிரி ஐடிஸும் இருக்குது. ஆனால் நோட் பேட் பாய்க்கிற நல்லா, ஏன்னா அதில் சஜஷன் தராது. இப்போ நீங்கள் டைப் பண்ணுற அவ்வளோ டேக்கையும் நீங்கள் உங்களால் தான் டைப் பண்ணணும். ரைட், இந்த டைப் பண்ணதை அதில் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு ஒரு வெப் ப்ரௌசர் தேவை. இதுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பாய்க்கலாம், கூகுள் க்ரோம் பாய்க்கலாம், இல்லைனா ஃபுல் ஓப்பன் சோர்ஸாக இருக்க மொசில்லா ஃபயர்பாக்ஸ் மாதிரி பார்க்கலாம். கூகுள் க்ரோமியம் ஓப்பன் சோர்ஸ் வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு வெப் பேஜை பார்த்தோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் வெப் பேஜ். இதில் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ரீடிங் இருக்குது, ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. இதில் வந்து என்ன இன்புட் கொடுக்கலாம்னு இருக்குது, பாஸ்வேர்டு ஒரு ஃபீல்டு இருக்குது, லாகின் பட்டன் இருக்குது. இது ஒன்றா இருக்குது. இதுவெல்லாம் HTML ஒரு டைட்டில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் எடுத்தாலும் அதே மாதிரி தான். இதில் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நான் போயிட்டு ஒரு நோட் பேட் எடுக்கிறேன். நான் ஒரு வெப்சைட் இப்போ செய்ய போகிறோம். நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். நோட் பேடை ஓப்பன் பண்ணி HTML இதில் நாங்கள் சொல்லியிருக்குது HTML ஃபைலை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு ஒரு க்ளோசிங் டேக்கும் போடணும். அதாவது க்ளோசிங் டேக், ஓப்பனிங் டேக்குன்னா இதை பாருங்கள், இதில் தொடங்கி இது வரைக்கும் இந்த அவலத்துக்குள்ளேயும் HTML டேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்தது இதில் ஹெட் அப்படின்னு டேக். அடுத்தது பாடி. ஹெட்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இது ஹெட் டேக், பாடியில் வர பாடி. இது வந்து ரெண்டு முக்கியமான பகுதிகள் HTML பேஜில். ரைட், ஹெட்டில் என்னென்னா ஒரு டைட்டில் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் டேக்கும், டைட்டில் க்ளோஸ் டேக்கும் போகிறோம். இது டைட்டில் நான் போகிறேன், மை ஃபர்ஸ்ட் பேஜ். ரைட், அதாவது ஹெட்ன்றது வந்து நாங்கள் சொல்கிறோம் இந்த ஹெட் டேக்குள்ளே
இந்த டைப் டேக் இருக்கு. ரைட், பொடியில் நான் சும்மா போடுறேன் மை ஃபர்ஸ்ட் கிரியேஷன். ரைட், இப்போ இதை ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிட்டோம். இந்த நோட் பேட் வந்து எப்படி சேவ் ஆகிருக்குன்னா TXTன்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகிருக்கும். நாங்கள் இதை சேவ் பண்ணணும் HTMLன்ற ஒரு ஃபார்மேட், அதாவது மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் .html. இதை நாங்கள் விரும்பமான இடத்துல சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ண பிறகு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண அந்த இடத்துக்கு போக போகிறோம். சேவ் பண்ண இடத்துல போயிட்டு பாருங்கள், அது HTML ஃபார்மேட்டில் இருக்குது. பொதுவாக ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணால் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று நான் இதில் உருவாக்குறேன். பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபைல், இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஆனால் இதில் வந்து எக்ஸ்டென்ஷன்றது இந்த புள்ளியோட டோட்டுக்கு பிறகு வர TXTன்றது. இந்த TXTன்னா இது ஒரு டைப் பண்ணுற ஒரு நோட் பேடாக இருக்கும். இது HTMLனா இது ஒரு வெப் பேஜுக்கு தான் அதில் எக்ஸ்டென்ஷன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இது லோட் ஆகுது. இந்த பேஜ் வந்து லோட் ஆகுது. ஓப்பன் பண்ண பேஜ் வந்து லோட் ஆகுது. பாருங்க, இதில் பொடியில் கொடுத்த மை ஃபர்ஸ்ட் கிரியேஷன்றது இதில் விசிபிள் ஆகுது. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, டைட்டில்ன்றதுக்கு என்ன ஹெட்டில் கொடுக்குற எதுவுமே பேஜில் தெரியாது. அப்போ இந்த டைட்டில் நாங்கள் எதை கொடுத்துருக்கோம், மை ஃபர்ஸ்ட் பேஜ்னா நான் நினைச்சேன் மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு ஒரு டைட்டில் வரும். இல்லை, இந்த மை ஃபர்ஸ்ட் பேஜ்ன்றது இந்த ப்ரௌசரில் டேப்பில் பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் பேஜ்ன்ட்டு காட்டுது. இந்த டைட்டில் தான் ஹெட்டில் கொடுக்குற டைட்டில். அப்போ இதில் ஒரு டைட்டில் கொடுக்குறேன்னா என்ன செய்யுது, அதற்கு பொடியில் ஒரு டைப் கொடுக்கணும். H1 டைப் கொடுக்கணும். Hன்றது வந்து ஹெடிங். இது H1, H2, H3 H6 வரைக்கும் இருக்கும். H1ன்றது பெருசாக இருக்கும், H6 வந்து கொஞ்சம் அதோட சின்னதாகும். இப்போ நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். Ctrl S கொடுத்தும் சேவ் பண்ணலாம். ஃபைலில் போய்ட்டும் சேவ் பண்ணலாம். போய் திருப்பி நாங்கள் வெப் ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அது ரெடிங்காக இருக்குது. இப்போ நாங்கள் இதை பாருங்கள், இதை மோடிஃபை பண்ண அதில் மோடிஃபை ஆகும். இப்போ சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ பேஜ் ஆகிடும்.